அதிகாலை 6:30 மணி அளவில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் தற்பொழுது வெளியே வர முடியாத அளவிற்கு 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையை நாங்கள் பெற்றுத்தராமல் விடமாட்டோம் என்பதற்கேற்ப புகார் அளித்தவர் தெரிவித்திருக்கிறார். எதற்காக தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற முழுமையான விவரத்தை நாம் பார்க்கலாம். இதற்கு பின் அரசியல் இருக்கிறதா என்பதையும் தெளிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சமீபத்தில் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாகவும் சமூக வலைதளங்களில் அவர்களது குடும்பத்தாரின் புகைப்படங்களை பகிர்ந்து உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் சவுக்கு சங்கர் தமிழ்நாடு காவல்துறையினரால் தேனியில் கைது செய்யப்பட்டார். தேனியில் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு கோவைக்கு அழைத்து வரப்பட்டார். இந்த நிலையில்தான் காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக சவுக்கு சங்கர் அவர்கள் மீது 5 பிரிவுகளில், அதாவது ஜாமீனில் கூட வெளிவராத முடியாத அளவிற்கு தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது குறிப்பாக திமுகவை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்ட போது கூட சவுக்கு சங்கர் மீது புகார் அளிக்கப்படவில்லை. காரணம், திமுகவினர்கள் தவறு செய்திருக்கிறார்கள், கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது திமுகவிற்கு எதிராக மாறிவிடும் என்பதற்காக திமுகவினர்கள் இத்தனை ஆண்டுகளாக அமைதியாக இருந்ததாகவும், தற்பொழுது நேற்று முன்தினம் சவுக்கு சங்கர் அவர்கள் 2 காவலர்களை தவறாக பேசியதாக அவர் மீது தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரவோடு இரவாக கைது செய்யப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் செய்துவிட்டதாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. சரி, எத்தனை ஆண்டுகள் தண்டனை வழங்கப்படலாம் என்று நாம் பார்க்கும் பொழுது அதிகபட்ச தண்டனை 10 ஆண்டுகள். ஆனால் நீதிமன்ற காவலை கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வரை நீட்டிக்கப்படலாம் என்றும், இந்த 6 மாதங்களுக்குள் ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவிற்குத்தான் வழக்கு பதிவு அதிகாரப்பூர்வமாக பதியப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது கைது செய்யப்பட்ட உடனே 2 மணி நேரத்திற்குள்ளாகவே இவர் மீது எஃப்ஐஆரும் பதியப்பட்டிருக்கிறது. குற்றம் சுமத்தப்பட்டவர், குற்றம் சுமத்தப்பட்ட அதிகாரிகள் யார் என்ற அனைத்து தகவல்களையும் சேகரிக்காமல் உடனடியாக எதற்காக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவலும் தற்பொழுது சவுக்கு சங்கர் மீடியா தரப்பிலிருந்து வாதங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் சவுக்கு சங்கர் அவர்களது வழக்கறிஞர் ஜாமீனில் வெளியே வந்தார். ஆனால் அதற்கு பிறகு அடுத்ததாக சவுக்கு சங்கர் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பது கருத்து சுதந்திரத்தை முடக்கும் விதமாக தமிழக அரசு செயல்படுகிறதா என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது சவுக்கு மீடியாவில் இருந்து முன்வைக்கப்படுகிறது. இது சரியான கைதா அல்லது சட்டத்திற்கு விரோதமான கைதா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிகபட்ச தண்டனை 10 ஆண்டுகள் என்பது சரியா? ஊழல் லஞ்சம் வாங்கின்ற அமைச்சர்களுக்கு அப்பொழுது என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.